நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோட இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். Voice over signing in. இந்த செகண்ட் லவ் என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு அது புரியுது. ஆனால் என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால் அவங்க இப்போ பண்ணலாம் அப்படின்போது நான் பார்த்துருவேன். ஆனால் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வரதில் எனக்கு இப்போலாம் உடன்பாடே இல்லை. ஒரு இதில் சித்து சொல்லுவார், வரையா வா, போறியா போ அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டேன். ஆனால் அவங்க மொழியில் புரிய வைக்கிற இதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மொழியில் சொல்கிறதுக்கு போன்றதுக்கு புரியும் போது தான் அவங்களுக்கும் தெரியுது இது என்ன ஏது. ஸோ அதனால் ஏன்டா செகண்ட் லவ் இன்னும் வரல அப்படின்னா அது அவங்களும் கேட்க இல்லை அதுதான் செகண்ட் லவ் ஏன் வரலன்ற கேட்குற கேள்விக்கு அவங்க மொழிக்கும் ஏதாவது இருக்கா? இப்போ டம்மால்னு பாருங்க, எதை எங்கேருந்து எடுத்துன்னு வந்து விட்டு அப்படி கிடையாது. அப்படி எடுத்துன்னு வர்றது என்னைக்காவது தோணும் போது இந்த செகண்ட் லவ்னு ஒன்று பண்ணுமே அப்படின்னு. இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதுமே நம்மளுக்கு அதுதான் மைண்டில் விடும். ஆனால் அவங்களுக்கு அது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து சாய்ஸாக இருக்கும்பொழுது அதனால அதை சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கணவர், செகண்ட் சாய்ஸ் கணவர், தேர்ட் சாய்ஸுமே கணவராக இருக்கும்போது ஃபோர்த்து சாய்ஸ் தான் இதெல்லாம்ன்றது தான் இங்கே சாங்கி குடி தாங்கி ஏதாவணி கட்டேண்டி அப்படின்ற மாதிரி ஓலாப்பாட்டு தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எனிவே ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜோக்ஸ் அப்பார்ட். இது ஒரு ஃபாலோவர் ஒருத்தவங்க அவங்க போட்ட ஒரு கமெண்ட், இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கமெண்ட்டை முன்வைத்து தான் இந்த விவாதத்தை நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய பார்வையை இதில் பதிவு பண்ண போகிறோம். ஏன்னா இது நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு வர விஷயம் அப்படின்றதுனாலையும் இதை அவங்க இதை நீங்கள் பண்ணுங்கள், இதை தயவுசெய்து பேசுங்க அப்படின்றதுனாலையும் இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இதில் அது பேர் என்ன, ஜென்டில்மேன் அந்த கேள்வி சொல்லுங்க, இங்கே என்ன உருவி விடப்படும் போடா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே கருத்து சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன மாத்திரை போதும் மாதிரி நம்ம என்ன கருத்தை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இங்கே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வு சொல்கிற மாதிரி நம்ம ஆலமரத்தில் ஜோசியர் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அப்படின்னும்பொழுது உங்களுடைய ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதே இடத்துல ஒரு பொண்ணு சொல்லியிருந்தது, ஜாக்கி இது மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் எடுத்து பார்த்தா வேற ஒருத்தவங்க கூட கனெக்ஷனில் இருக்குது, எனக்கு மனசே ஆறலை அப்படின்னு சொல்லிச்சு. நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ கரெக்டாக தான் இருக்கிறாரு அப்படின்னு அது சால்வ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல நான் அவசரப்பட்டு டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது 2 நாள்லேயே சால்வ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பேசின விஷயமும் சரி, நிறைய பேர் அதை எதிர்கொண்டுகிட்டு வர விஷயமும் சரி, அதுதான் இந்த எபிசோடில் பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் விரிவான பார்வைக்கு ஸ்டேட் பண்ணிட்டு. ஸோ திவ்யா நிறைய கமெண்ட் ஜாக்கி டிவிக்கு போட்டுட்ருப்பாங்க. ஓகேவா? அந்த இதில் ரொம்ப முக்கியமான கமெண்ட் இது என்னன்னா, அவங்க வலியையும் வேதனையும் இந்த கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல அந்த கமெண்ட்டை நம்ம படிச்சுக்குவோம். கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி எதற்கு ரிலேட்டடாக இதை போட்டிருந்தாங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நூறுசாமி படத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஹஸ்பண்ட் இல்லாதவங்க அவங்க படுற விஷயங்கள் அப்படிங்கிறத பேசும்போது அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதுதான் அந்த கமெண்ட் படிச்சிடுறேன். ஜாக்கி, ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கூட செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் இருந்தும் யூஸ் இல்லாம தனியா 2 கிட்ஸை பார்த்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை, கிளீனிங், குக்கிங் எல்லாம் பண்ணினாலும் நீ வேஸ்ட், யூஸ்லெஸ்ன்னு சொல்ற ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பண்றது? சரி, நான் ஏர்ன் பண்ற சேலரி மட்டும் வேணும், வீட்டுக்கு ஃப்ரீ ஏர்னிங் மெய்ட் வேணும், எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா கூட கவலை இல்லை, நிறைய இருக்கு, எல்லாம் எழுத முடியாது ஜாக்கி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க, என் பாப்பா அவங்க அப்பா கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கா, என் பையன் டாடின்னு உருகுறான், 2 பேரும் ரொம்ப குட்டி தான், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அப்பா இல்லாம அம்மா கூட மட்டும் வளர, ஹஸ்பண்ட் இருந்தும் இல்லாத மாதிரி கிட்ஸுக்காக எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றது செல்வி லைஃப விட நரகம். ஜாக்கி என்ன சொல்றது? அந்த பெயின் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவனை தூக்கி போட்டுட்டு போக என்னால முடியும். ஆனா கிட்ஸ் டைம் இருந்தா நீங்களும் சுதாக்காவும் இத பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். என் சிச்சுவேஷன்ல உங்களை வச்சு பேசுங்க சுதா ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓகேவா? இந்த நூறுசாமி படத்திற்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதற்கு கமெண்ட் இது. ஸோ அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, புருஷன் செத்தா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ கூட இந்த சமூகம் ஏத்துக்கும். ஆனா புருஷன் இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது ஊர்ல உலகத்துல இல்லாத அவன் புருஷன் பண்ணிட்டான்னு முதல் வரும். உனக்கு என்ன உனக்கு இது போதாலையா, அடங்கலையா அப்படின்னு அந்த காமத்துக்கான ஒரு விஷயத்தை உள்ளார பூத்திடுவாங்க.
ரெண்டாவது ஊர்வலத்துல எந்த ஆம்பளை தான் தப்பு செய்யல, கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, உனக்காக இல்லாட்டாலும் உன் பிள்ளைங்களுக்காவது இருக்கணும்ல இப்படின்ற மண்டைய கழுவி வாழ வைப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். எஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பொறுத்துனா என்னவா இருக்கும் அப்படின்றத பேச சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிரந்தரமான தீர்வோ இல்லை விஷயங்களோ இது இல்லை. நம்ம வந்து இதை ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம், இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து இதுக்கான தீர்வு கிடையாது. கண்டிப்பா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த கமெண்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், இதுக்கான எதிர்வினைகள் என்னன்றது நீங்கள் தயவு செய்து நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, எப்பயுமே ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பேச முடியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது மாதிரி பொதுவாக நிறைய இடங்கள் இது நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக வெளில போயிடுவேன், ஆனால் வந்து பசங்க வந்து பாதிச்சிடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தையின் காரணமாக, குழந்தை மீதான அன்பு காரணமாக, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்ற காரணமாகவே நிறைய பேர் இந்த ட்ராப்பில் வந்து உழந்துட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். பொதுவாக வந்து திருமணம், பார்ட்னர்ஸ் எல்லாமே என்னென்னா மியூச்சுவல். நீ எனக்கு ஒன்று செஞ்சால் நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன், நீ ஒன்று எனக்கு பண்ணல நான் உனக்கு பண்ண மாட்டேன், இவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, வேலையும் செஞ்சு சம்பளத்தையும் கொடுத்து அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பிள்ளைகளுடைய பாசத்துக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் போது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிள்லாம் சொல்லியிருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணிவிடு, உனக்கு தான் மரியாதை இல்லைன்னு சொல்கிறல்ல, உன்னை பார்த்துக்கலன்னு சொல்கிறல்ல, டிவோர்ஸ் பண்ணிவிடுன்னும் போது 2 குழந்தைங்களும் அப்பா மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால தான் என்னால் பண்ண முடியல அப்படின்ற இந்த ட்ராப். இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி தான் இது வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளுடைய தாட் ப்ராசஸ். நம்ம நிறைய வீடியோக்குள்ளே பேசியிருப்போம், எல்லா விஷயங்களுமே உடனே டிவோர்ஸ் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பற்றி பேசும்பொழுதே என்னன்னா நிறைய அதில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. யார் பார்த்துப்பாங்க, இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், பர்சனல் விஷயங்கள்னு இருக்கு இல்லையா. அதனால தான் நான் வந்து ஒரு பக்க சார்பை மட்டுமே கேட்டு நம்மளால பேச முடியாதுன்றது நான் முன்னாடியே சொன்னது அதுதான். சோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசப்படும். இங்க இவங்க சொல்றதுமே வந்து என்னன்னா, ஒரு லைஃப் ஸ்டைல்ல நான் இருக்கேன், 2 குழந்தைங்க, அவங்க கூட வந்து இவ்வளவு நெருக்கமா அப்பா இருக்கும்பொழுது அப்படின்போது நான் அவங்க விஷயத்துல 2-3 விஷயம் பார்த்தேன். அவங்க கமெண்ட்லயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து 2 கிட்ஸையும் பாத்துக்கிறேன், வேலைக்கும் போறேன், வீட்டு வேலை எல்லாத்தையுமே நானே தான் செய்யறேன், அண்ட் ஃபினான்ஷியல் மட்டும் என்னுடைய சப்போர்ட் தேவையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 1 by 1. இப்போ நான் 1 by 1 அதை யோசிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியுது உங்க மேல எந்த ஒரு பாசமும் கிடையாது, கிட்ஸ் மேல மட்டும் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னும் பொழுது ஃபினான்ஷியலா ஒருத்தர் உங்க மேல டிபெண்டண்டா இருக்காங்கன்றப்ப நீங்க ஏன் ஃபினான்ஷியலா அதை செய்றீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चனே நான் அதை தான் கேட்பேன். ஏன்னா क्वेश्चनங்கிறத ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸே எனக்கு அதுதான் வரும். எனக்கு நீங்க எந்த ஒரு எனக்கான ஒரு எந்த விஷயமே இல்ல. இப்ப நீங்க ஃபினான்ஷியலை கட் பண்றதுனால அந்த குழந்தை மேல பாசமோ இல்ல இந்த 2 குழந்தைங்க மேல பாசமோ கட் ஆயிட போதா? அவங்க அப்பா வந்து கட் ஆக போறது இல்ல. அப்படி கட் ஆச்சுனா அங்க போலியா இருக்காருன்னு அர்த்தம். அதேதான். இத வந்து நிறைய ஆம்பளைங்க மேனிபுலேட் பண்றாங்க. இந்த இடத்துல நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள், இப்ப இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அது பேர் என்ன, அந்த அனுபமா பரமேஸ்வரனுடைய அந்த இது ஒரு பேட்டி, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தனதுமே எல்லாரும் ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மைனா குரூப், மைனால ஒரு பொட்டாட்டி வந்து பேசும் தெரியுமா, எப்ப இருக்கா எங்க இருக்குன்னு கேட்டு இந்த மாதிரியான டார்ச்சர்ஸும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி டார்ச்சர்ஸை வெளியே சொல்லும் போது எளிமையா கடந்து போற ஒரு சமூகம், ஒரு வெல்டுடுவா ஒரு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லும் போது பொங்கி எழுது மனோகரான்ற மாதிரி பொங்கி எழுது. அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், இதுல வந்து 2 பேருமே மனிதர்கள். அந்த டாக்ஸிக்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இப்ப வந்து நம்ம வந்து புது பேரா ஒன்று வச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க இதுல எல்லாருக்குமே இந்த குணங்கள் உண்டு. ஒருத்தவங்க ஆண் பெண் 2 பேருமே இதுல வந்து சரிசமம்னு சொல்ல வரேன். இந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் வந்து 2 பேருமே உண்டுன்றேன். ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல அது ஒண்ணு ஆண் ஏறி இருப்பான், இன்னொரு குடும்பத்துல பெண் ஏறி இருக்கும், அவ்வளவுதான். இந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் வந்து பொதுவானது. ஏனென்றால் மனிதன் ஒரு சமூக விலங்கு, சோசியல் அனிமல். இதுல ஆண் பெண் பேதங்களே கிடையாது. ஆனா பெண் சொல்லும்போது நம்ம வந்து நிறைய பேசிடுறோம். ஆனா ஆண் சொல்லும் போது ஆண் இதே மாதிரியான விஷயத்துல உள்ளுக்குள்ள அழுது புரண்டு நகர்ந்துடுறான், அவ்வளவுதான். அப்ப அவன் செய்யலன்னா என்ன ஆகுதுன்னா, நீலாம் ஒரு ஆம்பளை மயிரா, நீலாம் இந்த வந்து அடக்க துப்பு கிடையாது, இதை போய் இது பாட்டு வாங்கி வர அப்படின்ற மாதிரி அப்படி பேசிடுவாங்கன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா. ஆமா. சோ அதனால அது 2 பக்கமுமே இருக்கு அப்படின்றதும், வெளியே சொல்ல முடியறவங்க அதை பேசுறாங்க, வெளியே சொல்ல முடியாதவங்க அப்படியே போறாங்க அப்படின்றதான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்த பொறுத்தவரை
இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்களுடைய டிவோர்ஸ்ல பாருங்க, அவங்க 44 லட்சம் கேட்டு இப்போ ஏதோ ஒரு 3 லட்சம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சின்ன பையன் மேட்ரு அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா அவரே வந்து என்கிட்ட பணமே கிடையாது, எல்லாமே என் பொண்டாட்டிட்ட வாங்கி தான் கொடுத்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த உறவுகளில் இருக்கு. முக்கியமாக இதில் பாதிக்கப்படுறது வந்து குழந்தைகள் அப்படின்றது ஓகே. ஆனால் இந்த குழந்தைங்கன்றது ஒரு சென்டிமெண்ட்டை மேலை நாடுகள் அது ஒரு விஷயமாக எடுத்துக்கிறது கிடையாது. நான் சரியா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த குழந்தைங்கன்ற ஒரு விஷயத்தில் இவங்க யாருமே ஆட்பட மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து என்னது பார்ட்னர் 1, பார்ட்னர் 2, பார்ட்னர் 3, பார்ட்னர் 4, பார்ட்னர் 5 அந்த லெவலுக்கு வந்து அதை வந்து இந்த ஊரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம். அதனால தான் குழந்தைங்களை வந்து தனியாகவே படுக்க வைப்பாங்க. குழந்தைங்களை தனியாக படுக்க வைப்பாங்க. அவனை வந்து அவனுக்கு எல்லா பேசிக் நீட்ஸும் கற்றுக் கொடுத்துருவாங்க. குப்பை எடுத்து போடுறதுலேருந்து, சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஹெல்மெட்டை போட்டு அவனுக்கு வந்து வழி காமிக்கிறதுலேருந்து, ரோடை கிராஸ் பண்ணுறதுலேருந்து பேசிக் திங் என்னவோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 12 வயசுல தெரிஞ்சு விட்ருவாங்க. என்னது இந்த என்ன சம்மர் அது 18 சம்மர் அப்படின்னு கடைசியாக ஊரில் இருக்கிற சொந்தக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஊரில் அந்த வயசுக்கு வந்ததுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடி வருஷம் வைக்கிற மாதிரி 18th சம்மர்னும் போது வெளியில் போய் வெளியே போடா அயோக்கா ராஸ்கல் அப்படின்ற மாதிரி சொல்லி தேத்தி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் நீ போய் இதில் அது பேர் என்ன KFCயில் பிளேட் எடுக்கிறது, டிஷ்ஷு கழுவுறது எல்லா வேலையும் பண்ணி காசு சம்பாதி எவ்வளோ கஷ்டமாயிரு என்னன்றதை முதல்ல உணர்த்திடுவான். அதுக்கப்புறம் அந்த காசு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ல, அப்போ வந்து சிலது வந்து கற்றுக்கிட்டு அந்த வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு மேலே வர்றது இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் கஞ்சா பழக்கம், போதை பழக்கம்னு போய் உருப்படாமல் போகிறதும் இருக்குது. இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் 18 வயசு வரலையும் உன்னை வளர்க்குறது என் பொறுப்பு. தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் அதுக்கு காரணம். அதனால் டிவோர்ஸ் போனாலோ அலுமினி பணமோ வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி உங்களை வளர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் பொறுப்பு. இந்த சென்டிமெண்ட்னு ஒரு சுத்தல் இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட்னு உள்ளார அவங்க சிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அதுல ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், சென்டிமெண்ட்ங்கிற வார்த்தையில அவங்களுக்குமே இருக்கும் ஜாக்கி. இங்க சென்டிமெண்ட்ங்கிறத எப்படி ஆயிடும் அப்படின்னா, எனக்கான டைம் உனக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பிரிச்சுக்கிறதா இருக்கட்டும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறதோ ஏதோ ஒரு விஷயமோ, இப்போ இந்த வாரத்தில் 2 நாள் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறதோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம அந்த விஷயத்துக்கே நான் போகல. இப்போ நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இது ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு எந்த ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னும் பொழுது ஃபினான்ஷியலாக என் மேலே டிபெண்ட் இருக்குன்னா எதுக்கு கொடுக்குறீங்க? இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுலயே வந்து போட்டிருக்கீங்க, என்னால வந்து அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும், நான் பசங்களுக்காக மட்டும் யோசிக்கிறேன்னு பொழுது அப்போ உங்களால ஓரளவுக்கு யூ கேன் கண்ட்ரோல் திங்ஸ் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வந்து உங்களால பேச முடியும், உங்களால ஓரளவுக்கு தைரியமான சில விஷயங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். வந்து இப்படி இருக்கிறா என்னெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா, கணவர் குழந்தை அப்படின்னு சொல்லுவா. டம்னு போற போக்கில் டிபெண்டன்ட்வா படார்னு வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு டப்புன்னு உன்னை உட்கார வைப்பா. இட்ஸ் கோயிங் டு, அது வந்து ஒரு காமெடியாக தான் சொல்கிறேன், அதை உணர்த்தணுன்ற நான். இப்போ நான் தான் இப்போ 2 பேருமே இணைஞ்சு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் போகிற போக்கில் என் பொண்டாட்டி சொல்லணும் யூ ஆர் அட் மை டிபெண்டன்ட், அதுதான் உண்மை. இல்லைன்னா நான் ஊரில் இருக்கணும். இந்த இதில் வந்து நீ பெருசா நான் பெருசான்றதை விட 2 பேர் இணைந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம், அப்போ 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ 2 பேருமே பொறுப்புணர்வுக்கு நம்ம எங்கே இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ பணத்தை வந்து அப்படி ஒரு சொரணமா இருந்தா என்ன மைத்துக்கு என் பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லணும். சொல்றதுக்கான அளவா தைரியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம் இருக்கணும். நீங்க டிவோர்ஸ் லெவலுக்கெல்லாம் போவாதீங்க. உங்களுக்கு சரியான மரியாதையை கொடுக்காத பொழுது ஃபினான்ஸுக்கு வந்து உங்களை தான் சப்போர்ட்டா இருக்கும்போது அந்த பணத்தை ஏன் நீங்க கொடுக்குறீங்கன்றத அவங்க கேட்கறாங்க. அதுக்குதான் அந்த உதாரணமே சொன்னேன், நீ டிபெண்டன்ட் அப்படின்னும் போது அது ஒரு இது. அப்ப அதை உணர்த்துறது எப்படி உணர்த்தணும் நீ? அதுதான் சொல்றேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னுடைய காமெடிக்காக சொன்னதையா நீங்க ஏதாவது என்னுடைய இதை சொன்னதே என் கால் வந்து டக்குன்னு மூஞ்சிலாம் மாறுது, என்ன ஏன் இதை சொல்ற அப்படின்ற மாதிரி. கோயிங் இது வந்து ஒரு வார்த்தை. நானே எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன்னா அது என்னன்னா விளையாட்டுக்கு சொன்னாலும் அதான் நிதர்சனம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் திங் நீங்க சொன்னதுல. அதுக்கு அடுத்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கன்றீங்க, உங்களோட குழந்தைங்களோட வயது எனக்கு தெரியல, பட் எந்த குழந்தையுமே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கீனா அப்பா அம்மாவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு குழந்தைங்க அந்த அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலே அப்பா மேல பாசமா இருக்காங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமா நீங்க ரொம்ப கீனா நோட் பண்ண வேண்டியது, அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்க உங்க வாழ்க்கையோடைய விஷயங்களை பார்த்து அவங்களும் அதுல இருந்து லேர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைப்போம் குழந்தைங்க அப்படின்னு, கிடையவே கிடையாது. நான் சின்ன குட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், யாழினி எல்லாம் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணுவா.
என்னை விட இப்ப இவங்களுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க போன உடனே என்கிட்ட வந்து என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஆர் யூ சேட் அப்படின்னுவா. அது வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே சொல்றேன். அப்ப அப்ப அவங்க பிரிச்சு விடுற அளவுக்கு வந்து கொளுத்தி போடுற அளவுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நான் அந்த இடத்துல சொல்றேன் நான் ஆக்சுவலா. அதேதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு தெரியும் ரொம்ப கீனா. ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் நாம தான். அப்ப நம்மள தான் அவங்க அப்சர்வ் பண்றாங்கங்கும் பொழுது அதுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிறதும் இருக்கு, நிறைய விஷயங்கள் அவங்க அப்சர்வ் பண்றதும் இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு ஒன் ஆஃப் த விஷயம். நீங்க என்னுடைய வேலைகளை வந்து பகிர்ந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் சரி, மத்த உங்களுடைய எனக்கான விஷயங்களையும் கன்சர்ன் பண்ணல அப்படின்னும் பொழுது எல்லாமே நீங்க ரிவால்வ் ஆறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ்ல தான் இல்லையா? இப்ப உங்களை நீங்க வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்க ஒன்னும் லாவிஷா செலவு பண்ணல. பட் உங்களுக்கான இப்போ ஒரு உடம்பே சரியில்லை என்ன அவங்க பாத்துக்கல அப்படின்றப்ப நீங்க உடம்பு சரியில்லாதப்ப நீங்க என்ன இப்ப கிட் மேல அவங்களுக்கும் பாசம் இருக்கு இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னும் பொழுது நீங்க ஒரு 2 நாள் படுத்தே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு என் உடம்பு முக்கியம், ஆனாலுமே இப்போ நம்ம கூட ஒரு தடவை பேசியிருந்தோம்ல, ஆக்சிஜன் வச்சுனாதான் அவங்க அம்மா வந்து சப்பாத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம என்ன நினைச்சிடறோம், நம்மளால செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இப்போ மேபி நீங்க வந்து இப்போ உங்க கிட்ஸ் வந்து ரொம்ப சின்ன பங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் இளமையானவங்களா நான் வந்து திங்க் பண்ணிக்கிறேன். அப்ப இளமையா இருக்கும்பொழுது இதெல்லாம் சாத்தியம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களால முடியாது. உங்களை பாத்துக்கவே முடியாது. அப்ப ஒரு கேள்வி உங்க பசங்கள்ட்ட இருந்தா என்ன வரும் அப்படின்னா, நீ என்ன பண்ண, நாங்களா உனக்கு பண்ண சொன்னோம் இதெல்லாம் அப்படின்ற கேள்வி வரும். உங்க பசங்களுமே உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நீங்க இப்ப அதை தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, பசங்களுக்கான விஷயங்களும் நீங்க தான் பண்றீங்க. உங்க ஹெல்த்தையும் உங்களால பாத்துக்க முடியல. இதுக்கான பின்விளைவுகளை நான் இப்பவே சொல்றேன். உங்க ஹெல்த்தை இன்னைக்கு நீங்க பாத்துக்கல அப்படின்னா 5 வருடம் கழிச்சு உங்களை பாத்துக்கிறதுக்கே அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விட எப்பவுமே நமக்கு நாம ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் சொல்றது உங்க கிட்ஸோடவே இதே ஃபேமிலி விஷயத்தை நீங்க ரன் பண்றீங்க. இஃப் டச்வுட் இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், திடீர்னு எவ்ரிதிங் கோஸ் வெல் அப்படின்னும் பொழுது 5 வருஷம் கழிச்சு உங்களால் அதை அனுபவிக்கவே முடியாத அளவுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்ப எனக்கு என் ஹெல்த் முக்கியம், இதை நான் சரி பண்ணா இதெல்லாம் எனக்கு நீ செஞ்சு ஆகணும். செய்யலைன்னா ஒண்ணு நீ என்ன சொல்லு, நான் வந்து என்னால காசு தர முடியாது, இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். செய்ய முடியலன்னா என்னாலே முடியாது, உன் பசங்களும் தானே, நீ ஒண்ணு பிரெட் வாங்கி கொடு, இல்ல வந்து போய் இட்லி வாங்கி வந்து கொடு, ஏதோ ஒண்ணு இல்லையா உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து வச்சு கூட பாத்துக்கோ, எனக்கு முடியல அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல மத்த விஷயங்கள்ல நீங்க வந்து ஸ்டபானா இருக்கீங்களோ இல்லையோ, பட் உங்க ஹெல்த் விஷயத்துல நீங்க ஸ்டபானா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இப்ப உதாரணத்துக்கு இதுவுமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம் கேக்குறேன். அததான் அப்ப நீங்க அததான் சொல்றேன். நீங்க எல்லாமே கொடுத்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் ஆகும், உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் பண்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுங்க இப்ப அதுக்காக தான் இந்த அனுபமா மேட்டர் எடுத்து வந்தேன். அனுபமா என்ன சொன்னாங்கன்னா, அந்த நார்சிஸ்ட்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது ஆண்கள் நார்சிசிய பேசும்போது அதே நேரத்துல பெண்கள் நார்சிசம் போது இந்த மாதிரியான பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப நான் ரீசெண்டா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யாழ்னிட்டு இருந்து கத்துக்கிட்டேன். வெப்பனைஸ்டு இன்காம்பிடன்சிமா அப்படின்னா, நான் ஏதோ ஒண்ணு சொல்லும் பொழுது வெப்பனைஸ்டு இன்காம்பிடன்சினா அப்படின்னா என்ன யாழ்னி அப்படின்னா, அவங்களால எல்லாமே முடியுமா, ஆனா அவங்க அந்த வேலையை செய்யும் பொழுதே அவங்க வந்து எப்படி செய்வாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வேலையை செய்யறதுக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியாத மாதிரியே செய்வாங்க, நிறைய செய்வாங்க அந்த வேலையில. வேணும்னா இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளே செஞ்சு போயிட்டு போயிடலாம் புடிங்கி செய்வோம்ல, அதுதான் அவங்களுடைய வெற்றி ஆக்சுவலா. அதேதான், அந்த வந்து வெப்பனைஸ்டு இன்காம்பிடன்சி. இப்ப இதை நீங்க வேலை செய்யற எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வேலை செய்யறவங்க வந்து வேணும்னே தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி பண்ணதான் அது தப்பு, 2வது வாட்டி பண்ணாலும் தப்பு தான். ஆனா 3வது வாட்டி 7வது வாட்டி 8வது வாட்டியும் செய்யறான்னா அப்ப வேணும்னே அதை வந்து உங்ககிட்ட செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இதை நான் வந்து வேணும்னு பண்ணலை, என்னன்னு தெரியல இப்படின்னு பண்ணும்போது என்னன்னா அந்த வேலையை நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நாளைக்கு உங்கள் உயர உங்களை தான் போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்குவான். ஏடா இதெல்லாம் செய்யறதா நீ இருக்கிற மயிறு, அவன் ஒன்று தப்பு பண்ணுறதுக்காக நீ அப்படியே விட்டுருவியா அப்படின்னு கேட்பான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவங்ககிட்ட கொடுக்குற வேலையை நம்மளே செஞ்சு தொலைஞ்சிடலாம், நம்ம செய்வோம். ஸோ இதுதான் அங்கே இருக்கிற மேட்ரு. இதை தான் அவங்க இந்த இடத்துக்கு தான் அவங்க எட்டு வருவாங்கன்ற, நீங்கள் அவங்கள வந்து நகர்த்தவும் முடியாது. இது எஃப்எம்ல அப்பப்போ ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க. அதில் இந்த முன்னான்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒன்று ஃப்ரெஷர்ஸ் ஒன்று வரும், ஒருத்தர் ரொம்ப நாளாக வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து 4 நாள் லீவுக்கு 2 நாள் லீவு கேட்பாரு. ஃப்ரெஷர்ஸ் வரும் கதை தரும் 4 நாள் லீவு அப்படின்னும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஏமா வேலைக்கு வரலன்னா எனக்கு 4 நாள் லீவு, டென்சோவில் வந்து ரிசைக்னேஷன் லெட்டர் அனுப்பும்.
என்னம்மா அனுப்புறேன்னா 4 நாள் லீவ் கேட்டால் நீங்கள் கொடுக்கல, ரெசிடென்ஷனாக அனுப்பிச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரிம்மா நீங்கள் 4 நாள் கழிச்சு அது வாமா, 4 நாள் கழிச்சு மூடு இருக்கும்போது வரேன் அப்படின்னும். இப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் வேணும், திரும்ப ஒரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ அங்கே நீடு தேவைன்னும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன புரியுது. இவன் நான் அவ்வளோ வேலை செய்வான், மாங்குன்னு 12 வருஷமா இருப்பான், என்னடா இந்த வேலையை நீ செய்யலை அப்படின்னும் போது பார்த்தோன்னா இவனுக்கு வந்து அந்த விஷயங்கள் நடக்காது. ஆனால் ஃப்ரெஷருக்கு வந்து அவ்வளோ அள்ளி கொடுப்பாங்க, கொட்டுவாங்க. எஸ், அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேலையை ஒரே இடத்துல செய்யாதீங்க, மாறி மாறி போயிட்டே இருங்க அப்படின்றது. அதுதான். Yes. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இது ரெண்டாவது விஷயம். நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலாக இருக்கும்பொழுது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் வந்து முதல்ல தாராளமாகவே வந்து நீங்கள் நிறுத்தலாம். ஏன்னா உங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஒருவேளை நீங்க வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து சேர்ந்து இருக்கீங்க பிரிஞ்சிருக்கீங்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும்ல, நீங்க உங்களுக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆமா, அதுதான் மேட்டர். இன்னொன்னு இந்த விஷயத்தை வந்து இந்த கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கட்டமைப்புல தான் அவங்க எல்லாமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த கட்டமைப்பை நீங்க உடைக்கணும்னு சொல்ல வரேன். அதுதான். அடுத்து ரெண்டாவதா நான் சொன்னது என்னன்னா, உங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. உங்க ஹெல்த், உங்க ஹெல்த்தையே உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம்னா நிக்கல அப்படிங்கிறதோ வந்து இது வந்து சுத்தமாவே வேலைக்காகாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீங்க எப்படி உங்க பசங்களுக்கும் மைண்ட கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உடம்பே முடியலனாலும் அம்மா கிட்ட தான் போகணும், அம்மா தான் செய்வாங்க. இப்ப உடம்பு சரியில்லை உங்களுக்கு, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் படுத்திருந்திருக்கீங்களா? அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடோ அந்த மத்த விஷயங்களோ யாரு செய்யறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும்ல. நீங்க ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இப்படியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிய வைக்காத வரைக்கும் நீங்க வேஸ்டா தான் தெரிவிங்க. எனக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரியவங்க, அவங்க வந்து ரொம்ப சின்ன ஆள்லாம் இல்லை. அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ சொன்னாராம், ஒண்ணுமே வீட்டுல சும்மா தானே இருக்கு அப்படின்னாராம். நீங்க நம்ப மாட்டீங்க, நைட்டு வராங்களாம், வீட்டுல லைட்டு கூட போடல, உள்ளதான் இருக்காங்க. ஆனா அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியல, வெளியில இருந்து வர்றவருக்கு ஒண்ணுமே புரியலையா, வீட்டுல லைட் எரியல, கதவு திறந்திருக்கு, ஏதோ என்னவோ ஆயிடுச்சு ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்த்தா எல்லாமே, இப்ப டீ குடிச்ச கப்னா அது அங்கே இருக்கு, துணி அப்படியே இருக்கு, ஈர துணி அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கு, கிச்சன்ல இருக்கிறது அப்படியே இருந்தது, எல்லாமே அப்படியே இருந்துதான். அவங்க வந்து ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போனாங்களாம், சும்மா தானே இருக்குன்னு சொன்னேன், சும்மாதான் இருக்கு எல்லாம் அப்படின்னாங்களாம். அப்ப அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறத்துல அவர் மாறினாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாறினாங்க, அவங்களுக்கான டைம் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு செய்யி, சமைச்சு வை, அதெல்லாம் கூட பண்ணு, அவங்க ட்ரெஸ் அவங்க துவைச்சுக்கிட்டோம், அவங்களே எடுத்து மடிச்சு வைக்கணும். அப்ப தெரியல அது வேஸ்டா இல்லையான்றது தெரியல. எல்லாத்தையும் இன்னொரு ஒரு விஷயம், நீங்க இந்த வேஸ்ட்ங்கிறது எங்க வருங்கிறதையும் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்றதுதான் நீங்க போட்டிருந்த கமெண்ட்ல இருந்து எனக்கு புரிஞ்சது. மூணாவதா சொல்றது விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது உங்களுடைய ஒர்க்லயும் உங்களை பாதிக்கும். நீ வேஸ்ட்னு சொல்லும் பொழுது நீங்க உங்க மேல நிறைய செல்ஃப் டவுட் ஆயிடுவீங்க. ரொம்ப ரொம்ப வந்து உங்களுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிரும். இது நீங்களே எப்படி யோசிப்பீங்கன்னா, இது நமக்கு செய்ய வருமா? இப்ப நாளைக்கு நானே உங்களுக்கு ஒரு பாஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால இது முடியும், இதை பண்ணுமா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கே உங்க மேல ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். இது நம்மளால பண்ண முடியுமா, நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாது, நம்ம போய் இதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடும். நீங்க லைஃப்ங்கிறது வந்து ப்ரோக்ரஸிங் டுகெதர், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். இப்ப நான் சொல்லும் பொழுதே கூட இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். இப்ப ஜாக்கியே ஒரு பதிவுல சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு அவளுக்கு வந்து ஏதாவது வேணுமாங்கிறே நான் கேட்க மறந்துட்டேன் என் ஒர்க்ல, அவளுக்கு உடம்பு முடியல, அவளா வந்து எனக்கு வந்து ஏதோ கஞ்சி வச்சு கொடுன்னு கேட்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பதிவுல. அது வந்து ஓப்பன் அப் பண்றது வெறும் சிங்கிளா ஆண்கள் தான். ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது நீங்க இன்னொரு விஷயம் தான், பசங்கள்டையும் எப்படி மைண்ட்ல செலுத்துறீங்க, அவங்களுக்கும் எப்படி செலுத்துறீங்க அப்படின்னா, உடம்பு முடியல எழுந்து போய் செய்றீங்கல்ல, அப்போ உடம்பு முடியல நீங்க செய்ய முடியும், இதுதான் மைண்ட்ல நிக்கும். இது பசங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. இப்ப அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்க போய் செய்றீங்கல்ல, நிறுத்துங்க. அதேதான். இப்ப நான் அதை தான் சொல்றேன். இப்போ உங்களை கவனிச்சிக்கல, உங்களை பாத்துக்கலன்னு பொழுது கிட்ஸுக்காக தான் வாழறேன்னா நீங்க கிட்ஸுக்கான விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும். ஆனா எனக்கு தெரியல, பட் நீங்க இதெல்லாம் செய்யறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு காஃபி எடுத்துன்னு போய் கொடுக்கறதுல இருந்து, அவங்களுக்கான விஷயங்கள் செய்யறதுல இருந்து, வீட்டு வேலைகள் நீங்க செய்யும் பொழுது உங்களோட துணி இல்லாம அவங்களோட துணி துவச்சு அயன் பண்ணி மடிச்சு வைக்கிறதுல இருந்து, அவங்களை ஆபீஸ்க்கு ரெடி பண்றதுல இருந்து எல்லா விஷயமும் நீங்க பண்ணுவீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு அதனுடைய வலி என்னன்றது தெரியும். பிளஸ் ஓகே நம்ம பொண்டாட்டி இவ்வளவு விஷயங்கள் செய்யறாளாங்கிறது தெரியும். இதை நீங்க உணர்த்தாம திரும்ப திரும்ப இதை நீங்க ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு, ரொமான்டிசைஸ் பண்றது இல்ல, குழந்தைகளை முன் வச்சுக்கிட்டு மனச, ஆமா நீங்க வந்து இது எல்லாமே நீங்க குழந்தைகளுக்கு தாராளமா செய்யுங்கன்னு தான் நானுமே சொல்றேன். உங்க குழந்தைங்களை நீங்க கிளப்புறீங்களா, சூப்பர், கிளம்புங்க, நீங்களும் ஆபீஸ் கிளம்பி போங்க. இத மாதிரி உங்களால இருக்க முடியாது. இப்ப நீங்க பிரிந்து வாழ முடியுங்கிற அளவுக்கு யோசிக்கிறவங்க வீட்லயே இருந்துட்டு உங்களால இந்த விஷயங்களை
நீங்க எதிர்ப்பையோ குறைந்தபட்ச எதிர்ப்பையோ நீங்க காட்டாம நான் எப்படி ஜாக்கி பண்ண முடியும், 2 பேரும் அவங்க அப்பா அம்மா மேல உயிரா இருக்காங்க, அவங்க அம்மா கூட மட்டும்தான் இருக்கணுமான்றது கண்டிப்பா அவசியம் கிடையாது. ஆனா நீங்க அதற்கான குறைந்தபட்ச எதிர்ப்புகளை என்ன செஞ்சீங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். 3 விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன். உங்களுடைய ஹெல்த் இஸ் டாப் ப்ரையாரிட்டி. அந்த விஷயம் வரும்பொழுது வேற யாருமே உங்களுக்கு இருக்கக்கூடாது கண்ணுல. நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நாளைக்கு உங்க குழந்தைங்களை நீங்க பாத்துக்க முடியும். நீங்களே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்திற்கு வந்து எனக்கு பிபி இருக்கு, நான் வந்து செல்ஃபா நான் தான் சமைக்கிறேன். சமைக்கும் பொழுது நான் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா சாப்பிட்றதும், நான் என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிறதும், நான் தான் வந்து ஜிம்முக்கு போறதோ இல்ல எக்ஸசைஸ் பண்றதோ பண்ணும். அதையுமே இப்ப நிறைய இடங்கள்ல ஜாக்கி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, ஜாக்கி தான் கூட்டு போவாங்க என்னோட நிறைய நான் இடத்துல சோம்பேறியா உட்கார்ந்துருக்கும் போது. அப்ப எனக்கு ஒருத்தர் அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னும் பொழுது நான் இதெல்லாம் பண்ணாம இருந்துட்டு எனக்கு திடீர்னு வந்து நான் முடியல அப்படின்னும் பொழுது சுவர் இருந்தாதான் சித்திரம் இல்லையா? இதுவே முடியல உங்க குழந்தைங்களை எப்படி நீங்க பாத்துக்க போறீங்க? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் இதை நீங்க ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப முடியாம போறது அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, படுத்துப்பீங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த விஷயத்தை இப்பல இருந்தே செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய ஹெல்த் செகண்ட், ரொம்ப ரொம்ப டாப் ப்ரையாரிட்டி. உங்களுடைய ஃபினான்ஸ், நீங்க உங்களுடைய ஃபினான்ஸை ஷேர் பண்ணும்போது ஆப்வியஸா எல்லா விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து டோட்டலி வேஸ்ட். நான் ஃபினான்ஸும் கொடுப்பேன் அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட். எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதும் வந்து என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியலங்கிறத விட இதெல்லாம் நீங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கான விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்ய போறாங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், வாட் யூ ஆர் டீச்சிங் யுவர் கிட்ஸுங்கிறது. இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்க கிட்ஸுக்குமே என்ன தோணும் அப்படின்னா, உடம்பு சரியில்லை அம்மா பண்ணணும், அப்பாவால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க அவங்க மைண்ட்லயும் செலுத்துறீங்க. அப்பா கிட்ட போய் நிக்கணுங்கிறதே நீங்க வந்து அவங்களுக்கு இன்னுமே கத்து கொடுக்கல. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இப்பல இருந்தே வந்து இப்போ உங்க ஒரு 2வது படிக்குதோ 3வது படிக்குதோ குழந்தைனா கொண்டு போய் உன் பிளேட்டை கொண்டு போய் நீ போடுறா, அம்மா வந்து அம்மாவுக்கு பாரு முடியல அப்படிங்கறத நீங்க ஏதாவது ஒரு வகையில குழந்தைக்கு உணர்த்தினா மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதுக்கு எப்படி தெரியும்? இல்ல இங்க யூகேல இருக்கிற தமிழ் பெற்றோர்களே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த குழந்தைய வந்து அப்படியே வந்து பாத்துக்கிறன்ற போர்வையில இந்த மாதிரி வந்து ஒரு சோம்பேறித்தனமான விஷயத்த பண்றாங்க. இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனம் அன்பு வெளிப்படுத்துறது இல்ல, பேசிக் நீடு. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து அவனே அவன் வேலையை செஞ்சுக்கோன்னு சொல்லி வைக்கிறது வந்து அவன் சோம்பேறி ஆக்குறீங்க. அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாத ஒரு கிட்டா, ஒரு மழுமட்டையா, ஒரு சோம்பேறித்தனம் உள்ள ஒரு பையனா ஒரு பொண்ணா வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா ஆமா, உங்க அன்பெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறதுல, நல்ல காலேஜ் சேர்க்கறதுல, ஆசைப்படுறதுலாம் வாங்கி கொடுக்கறதுல கூட நீங்க அன்பு செலுத்துங்க. ஆனா இந்த பேசிக் நீட்ல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. தட்டை வந்து அப்படியே வச்சுட்டு போறது, டாய்லெட் போயிட்டு வந்து கிளீன் பண்ணாம வச்சுட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். நிறைய வீட்டில் வந்து பெண்கள் பேடெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு வர்றதெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மாதிரியான ஹைஜீனிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எல்லாத்தையும் நானே எடுத்து போட்டு நானே வந்து எவ்வளவு செய்யறேன் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பாரத ரத்னா இதெல்லாம் கொடுக்க போறது இல்லை யாரும். அதேதான். அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்க சொல்லி உணர்த்தினாதான் அந்த பசங்களுக்கு புரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. 3வதா நான் சொன்னது வந்து என்னன்னா, உங்களை ஒருத்தர் கவனிச்சுக்காத போது அவங்கள நீங்க கவனிக்கிறதையும் குறைங்கன்னு சொல்றேன். அப்படி குறைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இந்த விஷயம்லாம் நான் உனக்கு செய்யணுமா அப்படிங்கறத நீங்க உணர்த்தாத வரைக்கும் புரியாது. ஏங்க அதுதான் நல்லா செய்யறவங்களுக்கே, நல்லா நம்மள பாத்துக்கிறவங்களுக்கே நம்ம சொன்னாதான் சில விஷயங்கள் புரியுது. அதேதான். ஓகேவா? இத உதாரணத்துக்கு இப்ப ஜாக்கி எல்லாம் வந்து முடி போட்ட கதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இன்னொரு வீடியோல சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து எப்படின்னா அது சொன்னாதான் புரியும். எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதுக்கு ஆர்வமா இருக்காங்க. எப்பதான் நீங்க அந்த கதையை சொல்லிடலாம், சீக்கிரமா சொல்லிடலாம். அண்ட் ரொம்ப லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, பாருங்க நீங்க பேசுனதுல இப்ப மறந்து போயிட்டேன் அந்த பாயிண்டையே. உங்களை நான் பேசினா மறந்துடும், உங்களை நான் பேசும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் சொக்கும், என்னென்ன ஓலா கதை இருக்கும் எல்லாத்தையும் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா என் காதுகள் பாவம் இல்லையா? ஓகே, எல்லாத்த விட உங்க கான்ஃபிடன்ட் லெவல்ல உடைக்கிற யாரா இருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய பலமே நம்மளுடைய வேலை, நம்மளுடைய விஷயங்கள். நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறது தான் முக்கியமே. அப்படி இருக்கும் பட்சத்துல இதை மாதிரி இருந்தா அதை பார்த்துக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். இன்னும் அதிகபட்சம் வந்து சொன்னீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க நாங்க 2 பேரும் பாருங்க சூப்பர் கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதனாலதான் நான் அந்த வார்த்தையை சொன்னா, கட்டமைப்பை உடைங்க. அதேதான், பொது இடத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்ற அந்த பிம்பசிறையை முதல்ல உடைங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த பிம்பசிறையை உடைக்கும் போதே உங்க சொந்தக்காரங்களை நீ என்ன இவ்வளவு செஞ்சு உன வேஸ்ட் சொல்லும் போது முதல்ல உன் சொந்தக்காரன தான் ஆரம்பி. அவங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல சொல்லு, இவ்வளவு செய்யறா, இவர் இப்படி இருந்து சொல்றாருன்னு சொல்லு, என் பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு, இந்த விஷயத்த கூட செய்ய மாட்டாருன்னு சொல்லு, பாக்குற நண்பர்கிட்ட சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. சொல்லும் போது 4 பேர் வந்து கேட்பான்ல,
அப்பதானே அந்த பிம்பசிறை உடையும். இப்ப நீங்க போய் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை நல்ல பையன், அவனை போய் எப்படிமா அப்படி சொல்ற அப்படின்வாங்க. இதான் வைஸ் வர்சா. நம்ம அது மென்னுக்கா இருந்தாலும் இல்ல அந்த பிம்பசிறையை உடைக்கும் போது 4 பேர் அதுக்கு தெரியும்ன்ற அந்த கட்டமைப்பு உடைங்கன்னு சொல்ல வரேன் நான். தட்ஸ் ஆல். அதான் இதுதான் எனக்கு தாட் ப்ராசஸ்ல இருந்த 4 விஷயங்கள் பிளஸ் அத கோர்வையா எல்லாரும் மாதிரி வந்து உடனே டிவோர்ஸ் பண்ணுங்க உடனே வாங்க அப்படிலாம் நாங்க சொல்லவே மாட்டோம். நீங்க ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது வேற விஷயம். ஆனா உணர்த்துதல் ஒண்ணு இருக்கு இல்ல, அதையே செய்யாம வந்து நான் வந்து பாருங்க எப்படி வந்து மெழுகா உருகுறேன் அப்படின்றத ஒருங்குச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு குப்பையில போட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அது யாரும் வந்து அவார்டெல்லாம் கொடுக்க போறது. அப்ப மெழுகா உருகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் என் வெளிச்சம் இல்லைன்னா இங்க வேலைக்கு ஆகாதுன்றதை நீங்க உணரணும். அதற்கான விஷயத்துக்கு வந்து ஆப்போசிட் வந்து நீங்க வந்து பண்ணணும். சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதானே நீ வந்து வேஸ்ட்னு சொல்ற. நான் வேஸ்டாவே இருந்துட்டு போறேன்பா, அவ்வளவுதான். என்னால என் சம்பளத்தை கொடுக்க முடியாது, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், இல்லை இதில் இருந்து இல்லை ஷேர் எதாவது வேணுமா நான் கொடுக்குறேன், நீ நான் இல்லையா நான் வேறு வீட்டுக்கு போய்க்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் சொல்லாமல் அது உணர்த்தப்படாது. குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைங்க இல்லைன்னா வந்து தவிச்சு போயிடும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கோழைத்தனமாக இருக்கிறதுல சொல்ல முடியாமல் குழந்தைங்க மேலே பழி போடுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் அது ஒண்ணு. இந்த கோழைத்தனம்ங்கிற வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை என்னன்னு நான் சொல்லுவேன், உங்களுடைய அதிகபட்ச காதலோட நார்சிஸ்ட் பிஹேவியர்ல வந்து அவங்களாவே மாறிடுவாங்க. அவங்கள வந்து நம்ம இப்படிதான் போல நம்ம ஒர்த்தே இல்லைன்ற அளவுக்கு வந்து இந்த நார்சிஸ்ட் பிஹேவியர்ல வந்து உங்களை வந்து எடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்காக தான் அந்த கோழைத்தனம்னு சொன்னேன். அதை நீங்க உடைக்காம அந்த பவுண்டரிஸ்ல இருந்து வெளியே வராம இதுக்கு தீர்வே இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு யாரும் பெருசா சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்லை. ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான், நீங்க என்ன எப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னா இப்ப மட்டும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பதிய வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதுதான் வந்து தாட் ப்ராசஸ்ல இருந்த விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுல கமெண்ட்ல வந்து இது ஒரு பொதுவான ஓப்பன் ஃபோரம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் விஷயங்கள்லாம் நீங்க வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்தலாம். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.